உடல் தானம் வழங்கியதை பாராட்டுதல். உடல் தானம் பற்றி நம்மில் பலருக்கு அறியாத ஒன்று. உடல் தானம் என்பது நாம் இறந்த பிறகு நமது குடும்பத்தாரின் ஒப்புதலுடன் இறந்தவரின் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சி படிப்பிற்காக முழுமையாக வழங்குவதாகும். அதை செய்வது என்பது அரிதான காரியம். அதை நமது சமூகத்தில் முதலாக சுப்பிரமணியபுரம் வெள்ளாஞ்செட்டியார் உறவின் முறை சமூக உறவு மாத இதழை சுமார் 18 ஆண்டுகள் வெளியிட்டவரும் நமது சமூகத்தில் முன்னுதாரணமாக வாழும் ஆசிரியர் அமரர் தெய்வ திரு உறவு சிரஞ்சீவி என்கின்ற சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களின் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சி படிப்பிற்காக வழங்கிய அவரது குடும்பத்தினரை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர் இந்த உறவு மாத இதழை வருமானத்திற்காக செய்யாமல் அதை ஒரு பொது சேவை மனப்பான்மையுடன் செய்து வந்தவர். அவர் அன்று இளைஞர் சங்கங்களும் தோன்றவில்லை, செல்போன்களும் இல்லை. அந்த காலகட்டத்திலேயே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் மதிப்பெண்களை அந்த உறவு மாத இதழில் வெளியிட்டு பெருமைப்படுத்தியவர். ஏன், அந்த 30 வருடங்களுக்கு முன் எனது பெயர் முகவரி கூட அந்த 10வது மதிப்பெண் பெட்டியலுடன் வெளிவந்தது. அன்று அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவன் நானும் ஒருவன். இன்று தேர்வு முடிவுகள் வெளியான 10 நிமிடத்திலே நமது சமூக வலைதளங்களில் நமது சமுதாய மாணவர்களின் மதிப்பெண்கள் போட்டோவுடன் வெளிவந்து விடுகிறது. அதை நமது இலங்கை சங்கங்கள் பாராட்டி கௌரவப்படுத்துகிறோம். இதெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் நமது சமுதாய மாணவர்களின் மதிப்பெண்களை வெளியிட்டு மாணவ செல்வங்களின் மனதினில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியவர். மேலும் நாம் அனுப்பும் கவிதை, கட்டுரை, சிந்தனைகள் என யார் அனுப்பினாலும் அனைத்தையும் வெளியிட்டு சாதனை படைத்தவர். நமது சமுதாயத்தில் சுப நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்வுகள் என அனைத்து நிகழ்ச்சிகளையும் அந்த உறவு மாத இதழ் மூலம் வெளியிட்டு சேவை செய்தவர். மேலும் முற்போக்கு சிந்தனை கொண்டவர். அதற்கு எடுத்துக்காட்டாக தாம் இறந்த பிறகு தனது உடலை தானம் செய்ய வேண்டும் என்று தனது குடும்பத்தாரிடம் முன்பே தெரிவித்திருந்தவர். அது தனது வாழ்நாள் ஆசை என்றும் தெரிவித்திருந்தார். அதை அவரது குடும்பத்தினர் அவரது ஆசையை நிறைவேற்றியிருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. நமது சமுதாயத்தில் முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவரும் சேவை மனப்பான்மை கொண்டவருமான வாழும் ஆசிரியர் அமரர் தெய்வ திரு உறவு சிரஞ்சீவி என்கின்ற சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களின் உடலை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மாணவ ஆராய்ச்சி படிப்பிற்காக தானமாக வழங்கிய அவரது குடும்பத்தினரை பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அமரர் உறவு சிரஞ்சீவி சி சொக்கலிங்கம் செட்டியார் அவரின் புகழ் ஓங்குக. அமரர் உறவு சிரஞ்சீவி சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களின் புகழ் ஓங்குக. அமரர் உறவு சிரஞ்சீவி சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களின் புகழ் ஓங்குக. அடுத்ததாக ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படுது. ஆத்மசேவா ரத்தினம் தெய்வ திரு ஆவண்ணா சூனா ஆனா மூனா அடியான் செட்டியார் அவர்களின் நினைவு தினமாக 11ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் 14/5/2025 அன்று கும்பகோணம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்புடன் நடைபெற்றது. அத்தகைய ரத்த தான முகாமின் சான்றிதழை வழங்குவதற்கு திரு அடியான் செட்டியார் அவர்களின் புதல்வன் ஆத்மநாதன் BSc அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக கெடி வீரமணி அவர்கள், வீரமுரளி அவர்கள், சிவசங்கரன் அவர்கள், VS சுந்தரவடிவேல் அவர்கள், சிவபழனி அவர்கள், VS சுந்தரவடிவேல் அவர்கள், ஆவண்ணா திருநாகரசு அவர்கள், சி பிள்ளை நடராஜன் அவர்கள், இரா இளங்குமரன் அவர்கள், ஆறு பத்மகண்ணன் அவர்கள், குல பாஸ்கர் அவர்கள், இரா அருள்நாதன், இரா வேதாச்சலம், பாவண்ணா கண்ணதாசன் அவர்கள், சிவ சண்முக சுந்தரம்,
சா கிருஷ்ணன், இரா புகழ், சோ குழந்தைசாமி அவர்கள், பால சொக்கலிங்கம் அவர்கள், ஓ வீரப்பன் அவர்கள், சன் மணிகண்டன் அவர்கள், சிவ செல்வ சிதம்பரம் அவர்கள், ஆர் குமரவேல் அவர்கள், ஆவண்ணா காசிநாதன் அவர்கள்,